உங்களுக்கு தெரியுமா, மதீனாவில் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. அது நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்த மதீனாவை நேரில் காட்டுவது போல் அழைத்துச் செல்கிறது. ஆனால் இந்த அருங்காட்சியகத்தைப் பற்றி அதிகமானவர்களுக்கு தெரியாது. மதீனாவில் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த அழகிய காட்சி பார்த்த பின் தாராளமாக ஒருமுறை துரூத் ஷரீஃப் படித்து கமெண்டில் 2 சிவப்பு இதயம் வையுங்கள். இன்றொரு வேலைக்காக வெளியே வந்திருந்தேன். எதிரில் இந்த அருங்காட்சியகம் தோன்றியது. உடனே நினைத்தேன், இதையும் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று. அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்தவுடன் முதலில் உங்களுக்கு காலணிக்கான கவர் கொடுக்கப்படும். அதை அணிந்த பின் உங்களுக்கு ஒரு கையேடரும் கைடு கொடுக்கப்படுவார். அவர் இந்த அருங்காட்சியகத்தை முழுமையாக விளக்குவார். ஆனால் இங்கே உங்களுக்கு கையேடன் நானே. உள்ளே சென்றவுடன் முதலில் உங்களுக்கு கஹ்வா அரபு காஃபி தரப்படும். அதன்பின் முதலில் காட்டப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்த மதீனா மண் வீடுகள், மரங்கள். அதன்பின் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறைவிடம், உம்முல் மூமினீன்களின் உறைவிடங்கள் அனைத்தும் காண்பிக்கப்படும். அதன்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் இருந்து மறைந்த பின் ஹத்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களின் காலத்தில் மதீனா எவ்வாறு இருந்தது என்பதும், அதன்பின் இன்றைய மதீனாவரைச் சேர்ந்த வரலாற்றுப் பொருட்களும் காண்பிக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் பார்த்த பின் ஒருவர் தானாகவே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிடுகிறார். அதன்பின் ஜன்னத் அல் பகியின் காட்சியும் இன்று மதீனா எப்படி இருக்கிறது என்பதையும் காணலாம். பின் காபா ஷரீஃப் எவ்வாறு கட்டப்பட்டது, எவ்வாறு எங்கள் முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்பதையும் பார்க்க முடியும். இத்தகைய பல ஈமானை அதிகரிக்கும் காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன. எப்போது மதீனாவுக்கு வருகிறீர்களோ இந்த அருங்காட்சியகத்தை கண்டிப்பாக பார்வையிடுங்கள். இந்த அருங்காட்சியகம் ஹரமைன் ரயில் நிலையத்துக்கு மிகவும் அருகில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி தௌபாவினுடைய பாக்கியத்தை கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பி சொன்னான், நாயகமே, ஒரு வருஷத்துக்கு மௌத்தாவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக உங்களினுடைய உம்மத்தில் யாராவது ஒருவர் தௌபா செய்தால் அவருடைய தௌபாவை நான் அங்கீகரிப்பேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒஸ்ஸனத்து கதீர், ஒரு வருஷங்கிறது ரொம்ப அதிகம்ல ரப்பே. அல்லாஹ் சுருக்குனான், ஒரு மாசம் அவன் மௌத்தாறதுக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னால் அவன் தௌபா செய்தா போதுமானது, அவனுடைய தௌபாவை நான் அங்கீகரிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பே ஒரு மாசமும் அதிகம் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொன்னா ஜும்ஆ, ஒரு வாரத்திற்கு முன்பாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, அவங்களும் போராடுறாங்க, ஒரு வாரமும் அதிகம் ரஹ்மானே. அப்படியா? ஒரு நாளைக்கு முன்பாக அவன் தௌபா செய்ய, நாளைக்கு மௌத்தா போற அன்னைக்கு தௌபா செய்ய தௌபா அங்கீகரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் விடையில போராடுறாங்க. ஒரு நாளுங்கிறது அதிகம்லோ அப்படின்றதும், அப்படியா அது அதிகமாக இருக்கோ, சரி பரவாயில்ல, 1 மணி நேரம்.